ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ் அண்ட் பி ஹாப்பி. அடுத்த வாரத்துக்கான ஏஞ்சல் மெசேஜ் டைரக்ட் கைடன்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ அஸ் யூஸ்வல் பைல் 1, 2, 3 இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி 4-5 டீப் பிரெத் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வம், முன்னோர்கள், இஷ்ட தெய்வம், உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல்ஸ், நீங்கள் யாரை நீங்கள் நினச்சி வேண்டி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நினச்சி ஒரு நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரீடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பைல் 1க்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் 1 நினச்சவங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, பைல் 1 நினச்சவங்க மேபி நீங்கள் வந்து இந்த கரண்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய பீரியட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து புதுசாக ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு டீல் பேச போனாலும் சரி, கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த பார்ட்னர், நீங்கள் ஷேர் ஹோல்டர், அந்த ஷேர் பார்ட்னர்ஸ் யாரோ, இல்லை யார்கிட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் அட்ராக்டிவாக நல்ல உங்களுக்கு வந்து அதோட அந்த பிளான்ஸு, அந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ், அந்த டீல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா அட்ராக்டிவாக சொல்லுவாங்க. பட் வந்து நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வந்து அதில் வந்து உங்களை வந்து உங்களுக்கு நஷ்டமாக சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் அது ஒரு பொய்யான தகவல் சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு, புதுசாக எதுவும் இந்த மாதிரி பிஸ்னஸ் டீல் அது மாதிரி பேச போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அது சம்மந்தமாக நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு கொஞ்சம் அதை யோசித்து நீங்கள் கொஞ்சம், ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப டேலண்டட், நீங்கள் எதை எடுத்தாலும் வந்து நல்ல அதை திறம்பட செய்யக்கூடிய அந்த ஸ்கில் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் எதை எடுத்தாலும் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள். பட் இப்போ அடுத்து கரண்ட்டாக வரக்கூடிய பீரியடில் வந்து நீங்கள் அந்த நம்பி போகக்கூடிய அந்த பர்சன் வந்து உங்களை வந்து ஏமாற்ற சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கவனமாக பார்த்து செயல்படுறது நல்லது. இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் யோசிச்சுட்டு அதில் வந்து இறங்குறது நல்லது. இல்லை அப்படின்னா அதில் வந்து வேண்டாத ஒரு ஈவன் இன்கேஸ் அவங்க கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தூரத்து ரிலேஷனோ, இல்லை ஒரு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு, ஒரு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருந்தால் கூட, ஃப்ரெண்டாக இருந்தால் கூட கொஞ்சம் அது வந்து மனக்கசப்பாக போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்து தான் நீங்கள் அதை வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் நீங்கள் இதை பற்றி முடிவு எடுக்கணும். அப்படி நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு அதை வந்து செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து யோசிக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து தெரிய வரும். அப்புறம் நீங்கள் அந்த டீல் வேணால் வேறு பிஸ்னஸ் டீல் ஏதாச்சும் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நல்ல குட் நியூஸாக வரும். அது இல்லைனாலும் இப்போ நீங்கள் யோசிச்சுட்ருக்கிற அந்த டீல் வந்து ஓகே இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து வேறு ஒரு நல்ல டீல் கூட, நல்ல ஒரு சான்ஸ் கூட வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அந்த குட் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் தானாகவே வந்து உங்கள் காதுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நமக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரி எதுவும் பண்ண முடியலையே, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா மணி இன்கம் பார்க்கணும் அப்படின்னு நிறையா ஒரு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த முயற்சியெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து திரும்ப திரும்ப வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் ரொம்ப மனசு கஷ்டப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு ரெஸ்ட்டும் வந்து தேவைப்படுது. ஃபிசிக்கலி, மென்டலி வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டும் வந்து தேவைப்படுது. முடிஞ்சால் நீங்கள் கோயிலுக்கு போங்க. வேறு என்ன உங்களுக்கு டெய்லி ரொட்டீன் ஸ்பிரிச்சுவலில் வந்து வேறு என்ன நீங்கள் செய்வீங்களோ அதெல்லாம் வந்து செய்யுங்க. ஒரு சில வாரங்களில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி வரக்கூடிய அந்த பார்ட்னர்ஸ் வந்து அந்த பிஸ்னஸ் டீலில் வரக்கூடிய அந்த பார்ட்னர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நீங்கள் நல்லா வந்து அவங்கள வந்து பிலீவ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இறங்கலாம். அதில் வந்து நல்ல ஒரு அபண்டன்ஸான ஒரு நல்ல ஒரு க்ரோத் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நல்ல டிவைன் எப்படி சொல்கிறது, அதில் வந்து நல்ல பிளெஸ்ஸிங்கும் இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும். அது மேலும் மேலும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத்தை கொடுக்கும். ஓகேங்களா? நல்ல வந்து ஒரு ஹாப்பி செலிப்ரேஷன்லாம் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக தான் வந்து அந்த டீல் வந்து உங்களுக்கு வந்து
அமையும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான அந்த ஒரு பார்ட்டிக்கு நீங்க போறதோ, நீங்க உங்களுடைய அந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ் வந்து நீங்க அந்த அக்ரீமெண்ட்லாம் சைன் பண்ணி ஒரு சின்ன ட்ரீட்டுக்கு ஹோட்டல் கூட நீங்க போற மாரி தெரியுது. ஓகேங்களா? அது வந்து நல்ல ஒரு ஹேப்பி எண்டிங்கா இருக்கும். அந்த டீல் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலி, மென்டலி ரெஸ்ட் தேவைப்படுது. ஸோ மைண்டையும் வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்காம, ஓவரா திங்க் பண்ணாம, நீங்க வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. தானாவே வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வந்து தேடி வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான ஏஞ்சல் கைடன்ஸ், டைரக்ட் கைடன்ஸ் உங்களுக்கு. ஸோ இன்னும் ஒரு 6 மாசத்துல வந்து நீங்க சைன் பண்ணக்கூடிய அந்த புது பிசினஸ் டீல் ஆகட்டும், உங்க இன்கம் சோர்ஸ்க்கு நீங்க வேற என்ன பண்ணணும்னு நெனச்சிருக்கீங்களோ, அந்த புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு 6 மந்த்ஸ்ல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் ஃப்ளோ, மனி ஃப்ளோ வந்து நல்ல ஒரு குரோத்த வந்து கொண்டு வர மாரி இருக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பைல் 2 நெனச்சவங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். ஓகே. பைல் 2 நெனச்சவங்களுக்கு, இப்போ ரீசென்ட்டா நீங்க கடந்த ஒரு 2 வாரமா வந்து மேபி நீங்க இது வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்க வந்து பார்த்துட்ருக்கிற மாரி இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஃபாரின்க்கு போலாமா, அப்ராட் போலாமா அப்படின்ற மாரியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற மாரி இருக்கு. அதுக்கு நீங்க நெறையாவே வந்து ஸ்டெப் எடுத்துட்ருக்கீங்க. ஆனாலும் வந்து எதுவும் வந்து இன்னும் கிளிக் ஆகலையே அப்படின்னு வந்து கொஞ்சம் எமோஷ்னலி ரொம்பவே வந்து டவுன் ஆயிருக்கீங்க. ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா கூட அது வந்து ஏதாச்சும் ஒரு காரணங்கள்னால நீங்க தான் வந்து சில டைம் வந்து உங்களுடைய மனக்குழப்பத்தினால ரொம்ப வந்து ஒரு எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ்னால நீங்க ரொம்ப அத வந்து ஓவர் திங்க் பண்றீங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்தா கூட, நீங்க அதுல வந்து ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு அதுல ஏதாவது ஒண்ணு பிடிக்காம போயி, நீங்க அத வந்து ரொம்ப யோசிச்சு, அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நீங்க விட்டுடுற மாரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ, நீங்க வந்து கொஞ்சம் நிதானிச்சு, நீங்க ம் கொஞ்சம் கிளியரா வந்து திங்க் பண்ணணும். கிளியர் கட்டா நீங்க திங்க் பண்ணி, நீங்க தான் வந்து டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா, அடுத்து வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு வித்தின் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்துக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் நியூஸாவே நீங்க எதிர்பார்க்குற மாரி ஃபாரின் போகக்கூடிய மாரி, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது. ஓகேங்களா? நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு எப்படி சொல்றது? நீங்க ரொம்ப வந்து ஒரு பேஷனேட்டா ரொம்ப ஒரு தீவிரமா வந்து நீங்க ஒரு நெருப்பு மாரி வேலை செஞ்சு நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஃபயரா நீங்க வேலை செஞ்சுட்டு தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ, அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ, கொஞ்சம் வந்து நீங்க உங்களுடைய மைண்ட் ஆசிலேஷன்ஸ்லாம் விட்டுட்டு, இனி வரக்கூடிய வாய்ப்ப வந்து நம்ம எப்படி வந்து இத வந்து டேக்கிள் பண்ணி கொண்டு போகலாம்? அத வந்து வேற இருக்கிற ட்ராபேக்ஸ்ல வந்து நம்ம அத வந்து எப்படி வந்து நம்ம அத வந்து ஓவர் கம் பண்ணி கொண்டு போகலாம்? அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாரி நீங்க தான் வந்து தெளிவா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரணும். ஏன்னா, நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க. அதாவது எப்படி சொல்றது? ஒரு சிங்கிள் மேன் ஆர்மிங்கிற மாரி நீங்க போராடி, நான் சாதிச்சே காட்டுவேன், சாதிச்சே தீருவேன் அப்படின்ற மாரி நீங்க வந்து அந்த ஒரு பர்னிங் டிசைர்லாம் உங்ககிட்ட இருக்கு. ஸோ, நீங்க வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து நீங்க எதிர்பார்க்குற மாரி ஒரு நல்ல வேலை, அது வந்து உங்களுக்கு ம் நல்ல ஒரு ஃபாரினுக்கு நீங்க எதிர்பார்த்த மாரி நல்ல அப்ராடுக்கு போகக்கூடிய நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஃபினான்சியலி நல்ல வந்து ஒரு இன்கம் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அதில வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மேலும் மேலும் நல்ல ஒரு பேரு, நல்ல ஒரு புகழ் அந்த மாதிரி கிடைக்கும். நல்ல ஒரு சக்சஸ் பார்ப்பீங்க நீங்க. ஸோ, நீங்க தான் வந்து கொஞ்சம் மனச போட்டு ரொம்ப குழம்பிக்காம, ஓவர் திங்க் பண்ணாம, எமோஷ்னலி வந்து உங்கள கொஞ்சம் ஸ்டேபிளா வச்சு, நீங்க வந்து இன்னும் வந்து நம்ம எப்படி வந்து அதாவது நீங்க எந்த மாதிரி ஒரு டொமைன் நீங்க போக போறீங்கன்னு ஐடியா இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு இல்லைங்களா? ஸோ, எந்த மாதிரி ஒரு ஜாப் நேச்சர், ஒர்க் நேச்சர் வந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்ற அந்த ஐடியாலாம் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த ஐடியாஸ் எல்லாம் உங்ககிட்ட நல்லாவே இருக்குது. ஸோ, நீங்க அத வந்து கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லா கொண்டு போலாம் அப்படின்ற அந்த ஒரு தாட்ல மட்டும் நீங்க இருக்கணும். அந்த ஒரு பிளான்ல மட்டும் நீங்க இருந்து, அத எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா வந்து அந்த வேலைய எடுத்துட்டு போலான்ற அந்த ஒரு இதுல இருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா வித்தின் ஒரு 1 மந்த்ல கூட நீங்க எதிர்பார்க்குற மாரி அந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்க காதுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ, நீங்க எதுவும் வந்து இப்போதைக்கு இருக்கிற மனநிலைய வச்சு நீங்க ரொம்ப அப்படியே தான் இருக்கு நிலைமை மாற மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப டவுன் ஆகி
உட்கார வேணாம். நீங்க கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹீலிங் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு கடல் இருக்கிற இடத்துல போய் குளிச்சுட்டு வாங்க. அந்த மாரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கடல் இருக்கிற மாரி, இல்ல மலைகள் இருக்கிற மாரி ஒரு கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரலாம். இல்ல தண்ணீல வந்து நீங்க உப்பு போட்டு குளிக்கலாம். உங்களுடைய அந்த மனசுல இருக்கிற அந்த எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ், ஓவர் திங்கிங் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாறும். நீங்க வந்து இன்னும் வந்து உங்களுடைய அந்த கோல நோக்கி இன்னும் நீங்க தீவிரமா வந்து செயல்படுறதுக்கு, அது வந்து உங்களுக்கு வந்து எமோஷனலி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. பைல் 3 நெனச்சவங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பைல் 3 ம். பைல் 3 நெனச்சவங்க, மேபி நீங்க வந்து உங்க மனசுக்கு பிடிச்ச மாரி ஒரு வீடு கட்டணும், இல்ல ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சிருக்கலாம். ஸோ அது சம்மந்தமா வந்து நீங்க அம் இப்ப யோசிச்சுட்ருக்கலாம். உங்க ஃபேமிலியில வந்து நீங்க வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள உங்க பாண்டிங் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்ல ஒரு டிவைன் பிளெஸ்ஸிங் இருக்கு. உங்க குலதெய்வமும் உங்களுக்கு வந்து துணை இருக்காங்க. உங்க குலதெய்வம் வந்து அம்மனா, ஒரு சிம்மவாகினி அந்த மாதிரி அம்மனா என்னன்னு எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. அண்ட் உங்க ஃபேமிலியில யாரும் டாக்டர்ஸ் இருக்காங்களா? அதுவும் வந்து சொல்லுங்க. கரெக்ட்டா இருந்தான்னா எனக்கு சொல்லுங்க. அண்ட் நீங்க எல்லாருமே வந்து மேபி நல்ல ஒரு ப்ரொஃபஷனல்ஸா இருக்கலாம். உங்க ஃபேமிலியில இந்த பைல் 3 செலக்ட் பண்ணவங்க எஸ்பெஷலி உங்க ஃபேமிலியில எல்லாம் நெறைய நல்ல ஒரு ப்ரொஃபஷனல்ஸா இருக்கலாம். மெடிக்கல் ஃபீல்ட சேர்ந்தவங்களா இருக்கலாம் நீங்க நெறைய பேரு. ஸோ நீங்க வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல வீடு வாங்கணும், இல்ல நல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு வந்து நீங்க நெனச்சிருக்கீங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கு. வித்தின் 1 இயர் வந்து அ மேக்ஸிமம் 1 இயர்ல வந்து கண்டிப்பா நீங்க அந்த வீடு வாங்கி நல்லபடியா வாங்குறதோ, இல்ல நீங்க ஆல்ரெடி நிலம்லாம் இருக்கு உங்களுக்கு. நல்ல நிலம் இருக்கு. அது வந்து மேபி ஒரு சின்ன ஒரு சட்ட சிக்கலோ, இல்ல உங்களுக்குள்ள ஒரு அதாவது அந்த சொத்து பிரிக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் இருக்கலாம். ஸோ உங்க கைக்கு அது வந்து கண்டிப்பா வந்து நல்லபடியா வந்துடும். உங்களுக்கான பார்ட் என்னவோ அது வந்து கண்டிப்பா வந்துடும். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு குடுக்கலாம். அதாவது நீங்க வந்து உங்க பார்ட் என்னவோ அது நமக்கு வந்தா போதும் அப்படின்றத வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அத வந்து நீங்க ஏத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நியாயமா வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா சரிதான் அப்படின்னு நீங்க அந்த அளவுல வந்து நீங்க ஏத்துக்கணும். அதுக்கு மேல வந்து நம்ம அ எக்ஸ்ட்ரா அவங்களோட பார்ட் நமக்கு வந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம யோசிக்கிறது இங்க வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கான பார்ட்டே வந்து அதுவே ரொம்ப நல்ல ஒரு அதுவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுவே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டோ இல்ல அது வந்து ரொம்ப பெரிய ஒரு வேல்யூவா தான் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மேலும் மேலும் நல்ல ஒரு சுபிட்சத்த கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வந்து நீங்க வித்தின் 1 இயர் வந்து நீங்க வீடு கட்டுவீங்க. இல்ல உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து செட்டில் ஆகி நல்லபடியா நீங்க நெனச்ச மாரி ஒரு நல்ல ஒரு வீடு வந்து வாங்குவீங்க. மேபி அது உங்க இத பொறுத்தது. அது வில்லாவோ, உங்க பட்ஜெட்ட பொறுத்து நீங்க நெனச்ச மாரி வந்து நல்ல ஒரு வீடு வாங்குவீங்க, இல்ல கட்டுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து அது வந்து இன்னும் வந்து ப்ராஸ்பரஸா வந்து உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு சுபிட்சத்தையும், நல்ல ஒரு அபண்டன்ஸையும் வந்து உங்களுக்கு வந்து அது குடுக்கும். ஸோ இது சம்மந்தமா நீங்க வேற எதுவும் வந்து ரொம்ப டீட்டெயிலா வந்து நம்ம தெரிஞ்சுட்டு, இதெல்லாம் வாங்கணும். இந்த டீல்லாம் வந்து நமக்கு முடிச்சு குடுக்கறதுக்கு, இதுல இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி குடுக்கறதுக்கு, உங்க பார்ட் உங்க கைக்கு வர்றதுக்கு, அதாவது இது சட்ட ரீதியா போற மாரி இல்ல. பட் இது வந்து கரெக்ட்டா பேசி உங்களுக்கு வந்து நியாயமா உங்க பார்ட் வாங்கி குடுக்கறதுக்கு, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லயே வந்து யாராச்சும் வயசானவங்க, பெரியவங்கன்னு இருப்பாங்க. அவங்க ஹெல்ப் நீங்க எடுத்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து கரெக்ட்டா கைட் பண்ணுவாங்க. அ ஸோ நீங்க அவங்க ஹெல்ப் எடுத்துக்கிட்டு, நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க பேசி நல்ல ஒரு நீங்க முடிவுக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நடக்கிற அந்த பேச்சுவார்த்தை மூலியமா உங்களுக்கு உங்க கைக்கு உங்களுக்கு நியாயமா சேர வேண்டியது வந்து கரெக்ட்டா வந்து வந்துடும். ஸோ நீங்க நல்லபடியா வந்து நீங்க நெனச்ச மாரி வந்து அந்த அசெட் வந்து உங்களுக்கு சேரும். ஓகேங்களா? ஸோ சீக்கிரமே வந்து நீங்க அந்த வீட்ட வாங்கி, நீங்க இல்ல வீடு கட்டி, நீங்க நல்லபடியா பால் காய்ச்சு, நல்லபடியா வந்து நீங்க குடியேறுவீங்க அந்த வீட்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சத்த தான் வந்து மேலும் மேலும் வந்து குடுக்க போகுது. நீங்க இப்போதைக்கு முடிஞ்சா வந்து ஒரு தான தர்மம் பண்றது, இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி குடுக்கறது, அந்த சாப்பாடோட கொஞ்சம் ஒரு ரூ. 5 ரூ. 10 அந்த மாரி பணம் வச்சு குடுக்கறது.
இது மாதிரி நீங்கள் உங்களால் முடிகிறப்பெல்லாம் வந்து நிறையா செய்யுங்க. சீக்கிரமாகவே இன்னும் சீக்கிரமாகவே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து சுமூகமாக வந்து இது ரொம்ப பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரியல. பட் கொஞ்சம் கொஞ்சம் டிலே இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? ஸோ அது எப்படா இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு நம்மளும் ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்குது, உங்களுக்கு நல்ல அசெட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு அசெட் தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு எப்போ வாங்கி நம்மளும் செட்டில் ஆகலான்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு வெயிட்டிங் பீரியடில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலி பாண்டிங், உங்கள் ஃபேமிலி எல்லோரும் வந்து நல்ல ஒரு பாண்டிங்கில் தான் இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன டிலேனால் வந்து இந்த மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஹெல்ப்பை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அவங்க வந்து உங்களுக்கு நல்லா கைட் பண்ணுவாங்க. நல்லபடியாக உங்களுக்கு பேசி இதை முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ நல்லபடியாக நீங்கள் நினச்ச மாதிரி வீடு வாங்குறீங்களோ இல்லை கட்டி நல்லபடியாக பால் காய்ச்சி நீங்கள் குடியேறுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பைல் 3 நினச்சவங்களுக்கான ரீடிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு ரீடிங்லாம் வந்து எப்படி ரெசனேட் ஆகுது அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.